கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து தேவ சமாதானத்தோடு கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 26வது வசனம். அதில் முதல் பகுதி, என் மகனே உன் இருதயத்தை எனக்குத் தா. என் மகனே உன் இருதயத்தை எனக்குத் தா. தேவன் ஆவியாய் இருக்கிறார், மனுஷனும் ஆவியாய் இருக்கிறான். ஆவியாய் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. ஆவியும் ஆத்மாவும் அவன் சரீரத்தில் குடியிருக்கிறது. ஆவியாய் இருக்கிற தேவன் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ண அவர் சித்தமானார். அதற்காகவே பகலின் குளிர்ச்சியான வேளையில் மனுமக்களை தேடி வந்தார். பின்பு மோசேயிடம், நான் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு என்றார். சாலமோன் தேவாலயத்தை கட்டிய போது மகிமையின் மேகங்களோடு அங்கே இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் இவ்விதமாக சொல்கிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது அநேக சிறு குழந்தைகள் அனாதைகளானார்கள். 5 வயது நிரம்பிய ஒரு சிறுமியின் கழுத்தில் இவ்விதமாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்துச்சு. என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று எழுதப்பட்ட அந்த வாசகம் அந்த பிள்ளையினுடைய கழுத்தில் தொங்கியதை ஒரு ஏழை சகோதரி அந்த வார்த்தைகளினால் கவரப்பட்டால் அந்த சிறுமியை குறித்து அவருடைய உள்ளத்தில் அன்பும் மனதுருக்கமும் உண்டானது. வீட்டிற்கு கொண்டு போய் அந்த பிள்ளை மேல் அன்பு செலுத்தி அதை வளர்த்தாள். அந்த சிறுமியின் உடையில் ஒரு கடிதமும் காணப்பட்டது. என் பிள்ளையை தத்தெடுக்க விரும்பும் எந்த ஒரு மனுஷியா இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பிள்ளையை தத்தெடுக்கும் போது, என் மகள் பிறந்த உடனே தாயை இழந்தால் நான் யுத்தத்திற்காக போர் முனைக்கு செல்கிறேன், திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் குழந்தையை வளர்ப்பதற்கான தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கடிதமும் நிறைய பணமும் அந்த துணிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒரு உலக தகப்பன் தன் பிள்ளை அனாதை ஆகிவிடும் என்பதனால தன் இருதயத்தில் உள்ள காரியங்களை கடிதத்தின் வழியாக, பணத்தின் தொகையின் வழியாக அதை காண்பிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நரிகளுக்கு குழிகள் இருந்தன, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் இருந்தது, கிறிஸ்துவுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் வளர்ந்த போது இரவில் படகிலே நின்று பிரசங்கித்தார், இரவில் கழுதின் மேல் பவனி வந்தார், இரவில் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருக்கென்று ஒன்றுமே இந்த பூமியில இருந்தது இல்லை. வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு இந்த பூமியில வாசம் பண்ணுவதற்கு எதுவுமே இல்லை. லவோதிக்கேய சபை அவர் வெளியே நிறுத்தினது. வாசலுக்கு வெளியே நின்று பரிதாபமாய் கதவை தட்டி, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வருவேன் என்று அங்கே வாசிக்கிறோம். அநேக வீடுகளில் இந்த வசனத்தை கதவுகளில் எழுதி போட்டிருப்பார்கள், இல்லை வாசகத்தை ஒட்டி வைத்திருப்பார்கள். இன்றைக்கும் அப்படிதான் இருக்குது. கதவு திறக்கப்படலை, இயேசு தட்டிக்கிட்டு தான் இருக்க. அநேகருடைய உள்ளத்துல வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார், இருதயத்தில் தங்குவதற்கு அவர் விரும்புகிறார். அவர் வேற எங்கேயும் விரும்பல. நரிகளுக்கு குழிகள் இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்குது, கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் படகுல ஏறினது இரவு படகு தான், அவர் கழுதில ஏறினதும் இரவு தான், கல்லையில் அடக்கம் பண்ணதும் இரவு தான். இரவு அப்படின்னா அவருக்கு சொந்தமானது அல்ல. பிரியமானவர்களே, உன்னத பாட்டிலே கூட அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிற காட்சியை காணலாம். என் பிரியமே கதவை திற,
என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று உன்னத பாட்டு 5:2 கர்த்தர் சொல்கிறார். இயேசுவின் நாட்களில் கெனசரே நாட்டில் உள்ளவர்கள் இயேசுவை பார்க்கிலும் பன்றிகளை அதிகமாய் விரும்பி அவரை தங்கள் எல்லைகளிலிருந்து போய்விடும்படி கேட்டுக்கொண்டார்கள். சமாரிய கிராமத்தார் இயேசுவை தங்கள் ஊருக்குள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாகவே இன்றைக்கும் இருக்கிறார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் உள்ளத்தில் அவருக்கு இடம் உண்டா என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று யோவான் 14:23 வாசிக்கிறோம். அநேக தலைவலி வரும்போது மாத்திரை தேடுவது போல பிரச்சனைகள் வரும்போது மட்டும் கிறிஸ்துவை தேடுகிறார்கள். பிரச்சனைகள் நீங்கிவிட்டால் இயேசுவை மறந்து விடுகிறார்கள். உங்களுடைய உள்ளத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். நிச்சயமாகவே பரலோக மகிமையினால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புவார். சங்கீதம் 24:7 வாசிக்கிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உள்ளமாகிய வீடு, இருதயமாகிய வீடு, இந்த வீட்டுக்குள்ள யார் வாசம் பண்றா? இந்த வீட்டுக்குள்ள இயேசுக்கு இடம் இருக்கா? இயேசுவை உண்மையாகவே நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கறது பொன்னோ வெள்ளியோ பொருளோ இல்லைங்க. அவருடைய இருதயத்தை கேட்கிறார். இந்த இருதயத்தில் தான் பொல்லாதவைகள்லாம் இருக்குது. இந்த பொல்லாதவைகள் எல்லாம் வெளியே போகணும். மார்க் 7:21-22 வாசிக்கும் போது இந்த இருதயம் பொல்லாப்பினால், பொல்லாங்கினால், பொல்லாத கிரியினால், பொல்லாத ஆசைகளினால், இச்சைகளினால் நிறைந்திருந்து மனுஷனை வேதனைப்படுத்துகிறது. அவனை பிரச்சனைக்குள்ளும் துக்கத்துக்குள்ளும் ஆழ்த்தி விடுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். அவர் இன்றைக்கும் தட்டிக்கொண்டே இருக்கிறார். இருதயத்தில் உலகத்தை வைத்துக் கொண்டு இயேசுவை நான் நேசிக்கிறேன், நான் இயேசுவோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தவறு. உலகத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க இருதயத்தின் விருப்பம் வேணுமோ கர்த்தர் அதை தரணும். நீங்க எடுத்துக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு வேதனை. அதனால இருதயத்துல சாசுக்கு இடம் கொடாதபடி வேதம் சொல்லுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோபு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். அதனால கர்த்தருக்கு இடம் கொடுங்க. இந்த வருது, லெந்து நாட்கள் வருது. 40 நாள் ஒரு தலைகீழ இருக்கும். அப்புறம் அடுத்த 41 முடிஞ்சிட்டுன்னா அதோட தலைகீழ இருக்கும். இயேசு வந்து போறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டில் இயேசு வந்து போனார். ஆவியானவர் வந்து போனார். எல்லாரோட இல்லை, குறிப்பிட்ட சில பேரோட. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். இந்த நமக்குள்ள வாசம் பண்ணுகிற இந்த இயேசுவை நமக்குள்ள பத்திரமா பார்க்கணும். அதை விட்டுட்டு பாருங்க, இந்த லெந்து நாட்கள்ல வித்தியாசமா இருக்கும். எதுக்கு இந்த லெந்து நாட்கள்? இயேசுவை கொலை செய்யறதுக்கா? அடுத்த லெந்து நாட்கள் முடிஞ்சோன்னா ஒரு சந்தோஷம், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே வந்தோன்னா இயேசுவை கொலை செய்யணும். இப்படிதான் இருக்கு நீ உலகம். அதனால் இந்த இயேசு வருஷம் தயவு செய்து கொலை செய்யாதீர்கள். அவர் ஒரு முறை உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு, நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கும் இந்த பூமிக்கு வந்த இயேசு. நாம் அவருக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேற ஒண்ணுமே கர்த்தர் நம்மகிட்ட கேட்கல. மகனே, மகளே, உன் இருதயத்தை மட்டும் எனக்கு தா. இந்த ஒண்ணுதான் கர்த்தர் கேட்கிறார். அவர் இன்றைக்கும் வெளியே இருந்து இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இப்போதும் உங்களோட பேசும்போதும் தட்டி கொண்டிருக்கிறார். அந்த இருதய கதவை திறப்பீர்களா? அவருடைய உள்ளே அனுமதிப்பீர்களா? அவர் உங்களுக்கு வாசம் பண்ணினால் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனிதனுடைய இருதயத்துடைய இயேசு வருவாரானால் அந்த மனிதனுக்கு சந்தோஷம் உண்டு, பரலோகத்திலும் சந்தோஷம் உண்டு, பூமியில அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் இந்த லெந்து நாட்களை கொண்டாடி இயேசுவை வெளியே நிறுத்தியே பார்க்காதீர்கள். ஒரு முறை இயேசு உங்களுக்குள்ள வந்துவிட்டால் அவர் வெளியே போறதுக்கு நீங்கள் இடம் கொடாதீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற மற்றவனை வெளியேற்றுங்கள், இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.
அவர் உங்களிடத்துல என்னிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம், மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. இத மத்தவன் கொள்ளையடிச்சிடக்கூடாது. மத்தவனுக்கு உள்ள இடம் விடக்கூடாது. கவனமா இருங்கள். கர்த்தருக்கு வாசம் பண்ணுவதற்கு உங்கள் இருதயத்தை கொடுங்கள். உங்கள் இருதயம் சந்தோஷத்தினாலும், மகிழ்ச்சியினாலும், சமாதானத்தினாலும் அது நிரப்பப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.